இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 3 13th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல என்னது அவங்க ரெண்டு பேரும் அப்பா புள்ளையானு நம்ம எரினாக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அதுவே எரினாவோட அப்பா நம்ம ஹீரோவோட அப்பாவோட ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த ஒரு ஃபுட் உலகத்தையே நான் மாத்தி அமைப்பேன், அப்படி மாத்தி அமைக்கிறது தான் உன்ன மாதிரியான ஆளுங்க இங்க இருந்து போக விடாம தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம சுகாசா இருக்கிறான்ல, அவன் லைவ்ல வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி மேக் பண்றான். இந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு ரெண்டாவது செமஸ்டருக்கான எக்ஸாம் இருக்கும்ல, சோ அதை கிளியர் பண்ணிட்டா தான் அவங்களால செகண்ட் இயருக்கே போக முடியும். போன தடவை கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேல செகண்ட் செமஸ்டர்ல ஃபெயிலா போயிருந்தாங்க. சோ அதனால இந்த தடவை நம்மளோட எரினாவோட அப்பாக்கு தான் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு புதுசா கொண்டு வந்த சிஸ்டம் தான் பாராட்டி ஆகணும். ஏன்னா போன சிஸ்டம் மாதிரி இல்லாம உங்களுக்கு கிளாஸ்ல என்னென்னலாம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீங்க ப்ராப்பரா பண்ணாலே நீங்க இந்த ஒரு செமஸ்டர்ல பாஸ் ஆகிடலாம். இல்ல யாராவது வந்து இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனுக்கு எகெயின்ஸ்டா ஒர்க் பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க பாஸ் ஆகி அடுத்த இயர் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கனவை குழி தோண்டி புதைச்சிட வேண்டியதான். அவ்வளவுதான், சரி மத்தபடி எதுவும் கிடையாதுன்னு அங்கிருந்து போக இதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஓகே இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. சோ அதுக்குள்ள செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் வேற வந்துருச்சா, ரைட் இதை பாஸ் ஆனா தான் கண்டிப்பா நம்மளால செகண்ட் இயர் போக முடியும்னா அதெல்லாம் அசால்ட்டா பாஸ் பண்ணிடலாம்னு மத்தவங்க எல்லாம் பார்த்தா இருக்கிற எல்லாரும் பயங்கர சோகமா இருப்பானுங்க. டே ஹீரோ பையா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா, அந்த சுகாசா என்ன சொன்னாங்கறதான் கேட்டே இல்ல, யார் யாரெல்லாம் இந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக ஒர்க் பண்றாங்களோ சோ அவங்க எல்லாரையும் ஃபெயில் ஆக்கி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற தோணில தாண்டா அவன் அதை பேசியிருந்திருக்காங்க போது நம்ம மெகுமையில ஓகே ரைட் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிவ் அப் பண்ணிட்டு நான் சீக்கிரம் வீட்டுக்கு வர போற அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி லெட்டர்ல எழுத ஆரம்பிச்சிருவா. போச்சு போய் எப்படி நம்மள ஃபெயில் ஆக்கி விட்டுருவாங்கன்னு எல்லாரும் பயங்கரமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா அப்படி பண்றாங்களேன்னு எரினாவும் பாக்குறாளா. அதுவே அன்னைக்கு நைட்டு ஹீரோ பார்த்தா ஏதோ சமைக்கிறதுக்காக கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா எரினா ரூம்குள்ள வருவாளா, வந்துட்டு ஒரு மாதிரி தங்கிக்கிட்டே நின்னுகிட்டு இருக்க. என்ன புள்ள என்ன ஆச்சு எதுக்கு வந்தேன்னு கேட்கும் போது அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நீ சுகாசா கூட போட்டி போட்ட இல்ல, நான் உன்னோட டிஷ்ஷ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லாததுக்கு காரணம் இருக்குதும்பாலா. அதெல்லாம் காரணம் கண்டிப்பா இருந்தாகணுமே, ஏன்னா சுகாசா என்னோட ஒரு பெட்டரான செஃப்ங்கிறது எனக்கு தான் தெரியுமேன்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் எரினா சைலண்டா இருக்க ஓகே உனக்கு ஏதாவது பேசி ஆகணும் அப்படின்னா வந்து உட்காருன்னு சொல்லி அவரை உட்கார வச்சுட்டு என்ன மேட்டர்னு கேட்கும்போது நம்ம எரினாக்கு ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஆர்வம்லாம் ஒன்றும் கிடையாதாமா. அவளுக்கு காட்டங்க் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இந்த டேஸ்ட் பண்ற இந்த ஒரு எபிலிட்டி மட்டும் இருக்குது. சோ அதனால வந்து ஜாலியா டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இப்படி சாப்பாடை சாப்பிடுறது டேஸ்ட் பண்றது இது எல்லாமே வந்து அவளுக்கு போர் அடிச்சிருந்திருக்கும். என்னடா இது எவனுமே வந்து ப்ராப்பரா சமைக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு உணர்வு. இந்த டைம்ல தான் ஆலிஸும் கரெக்டா யூரோப் கிளம்பி இருந்திருப்பாள். சோ அப்படி இருக்க ஒரு நாள் மேன்ஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கும் போது அப்ப பயங்கரமான ஒரு ஸ்மெல் வந்திருக்கும். அது நம்ம ஹீரோவோட அப்பா தான் எரினாவோட தாத்தாக்கு ஒரு பிரைவேட்டான மீல் சமைச்சிருந்திருப்பாரு. எரினாவை பார்த்தோன்னே ஏய் குட்டி பாப்பா நீயா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே நம்ம ஹீரோட அப்பா பேசியிருந்திருப்பாரா. சரி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணலன்னு எரினா அங்கிருந்து போனாலுமே அவளோட வயிறு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்குமா. சரின்ட்டு அதுக்கப்புறம் எரினாக்கும் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. அவளும் சாப்பிட்ட உடனே அவளுக்கு அது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே சமைச்சு கொடுத்தது இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அந்த டேஸ்ட் வந்து பயங்கரமா அவளுக்கு பிடிச்சு போயிருந்திருக்கும். அதுக்கப்புறமே நம்ம ஹீரோட அப்பாவும் அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருப்பாரு. சோ அதுக்கப்புறம் ஒரு அடுத்த 6 மாசத்துல தான் பார்த்தா நம்ம எரினாவோட அப்பா எரினாக்கு அந்த குரூவலான ட்ரைனிங்கை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. மொக்கையான சாப்பாடெல்லாம் ரிஜெக்ட் பண்ணணும். அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாராமா, சாப்பாடுன்னு சொல்றதுக்கு அருகதையே இல்லாத சில விஷயங்கள் எல்லாம் கொண்டாந்து வச்சு சாப்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க, அது எதையுமே டேஸ்ட் கூட பண்ணக்கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசியிருந்திருக்கேன். இது ஆல்மோஸ்ட் நம்ம எரினாக்கு உண்மைங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா அவளும் தான் நல்ல டேஸ்டா இருக்கிற சாப்பாடு தான் ப்ரிஃபர் பண்ற ஒருத்தியா இருந்திருப்பான். இருந்தாலுமே உங்க அப்பாவோட சாப்பாடை சாப்பிடும் போது குக்கிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்னு இருந்துச்சு. ஆனா அந்த ஃபீல் எங்க அப்பா சொல்லி தரும்போது எனக்கு வரலன்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப லெத்தார்ஜிக்கா கேட்டுக்கிட்டு இருப்பான் இது எல்லாத்தையும். சரி நான் தேவையில்லாம இதை உளறிட்டு இருக்கிறேன்னு அங்க இருந்து போக பார்க்க அப்ப ஹீரோ கூப்பிட்டு அதுக்குள்ள எங்க போற, எங்க அப்பாவோட சமையல நீ மிஸ் பண்ற மாதிரி தெரியுது, வேணா எங்க அப்பாவோட சமையல நான் செஞ்சு கொடுக்கட்டான்னு கேட்க அதுவே இசாக்கோ இருக்கிறாள் ஐயோ எரினாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் ஃபுல்லா பயங்கரமா தேடிக்கிட்டு இருப்பாளா. இங்கதான் எங்கேயாவது பாத்ரூம்ல கீது இருப்பா அப்படின்னு மத்தவங்க சொன்னாலுமே இல்ல காணோம் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கும் போது அப்பதான் அங்க இருக்கிற பைப் வழியா நம்ம ஹீரோவும் எரினாவும் பேசுறத மெகுமி கவனிக்கிறான். எரினாக்கு அவன் ஏதோ ஒரு சமையலை செஞ்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பானா, அதுக்கான பொருட்களை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்க இந்த சிரிப்பை கேட்டோன்னே மத்த எல்லாருக்கும் பயம் வந்துடும். ஏன்னா இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு சமைச்சான் அப்படின்னா நம்ம ஹீரோ கேவலமா ஏதாவது பண்ணி கொடுக்க போறான். நம்ம எரினாவோட காட்டங் பவரை மொத்தமா முடிச்சுட பாக்குறோம் போலே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே இடத்துல ஹீரோ அங்க சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் பயங்கர ஒரு மாதிரி பிரைட்டா பயங்கர ஜாலியா சமைச்சுக்கிட்டு இருப்பானா. இதே மாதிரியான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் தான் அவன் சுகாசா கூட வந்து போட்டி போடும் போதுமே வச்சிருந்திருப்பான். இன்னும் சொல்ல போனா ஆல்மோஸ்ட் எல்லா தடவும் சமைக்கும் போது நம்ம ஹீரோட ஃபேஸ்ல அந்த ரியாக்ஷன் தான் இருந்திருக்குங்கிறத அவ கவனிச்சிருந்திருக்கா. இதே மாதிரியான ரியாக்ஷன் நம்ம எரினாவோட முகத்திலயும் சின்ன வயசுல இருந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் அது இருந்திருக்காது. ஈவன் எரினாக்கு இந்த மாதிரி காட் டங்க் மாதிரியான ஒரு எபிலிட்டி இருக்குதுங்கிறங்காட்டி இந்த அகாடமில இருக்கிற மத்த இன்வெஸ்டர்ஸ் இவங்களா இருப்பாங்களா அவங்க எல்லாருமே எரினாவை ஒரு ப்ராப்பரான இந்த ஃபேமிலியை ரன் பண்றதுக்கான ஒரு மெட்டீரியல் மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. ஈவன் ஆலிஸ் கூட கண்டிப்பா இந்த மாதிரி குக்கிங் எல்லாம் பயங்கர ஃபன்னா இருக்க போது
பாரு இந்த அகாடமில நான் தான் ஒரு பெஸ்டான ஒரு செஃப்பா இருக்க போறேன். எரினா நீ என் கசினா இருக்கிறங்காட்டி உங்ககிட்ட எல்லாம் கருணா காட்டுவேன்னு நினைக்காத அப்படின்னு பயங்கரமா பேசியிருந்திருப்பான். ஆனா எரினாக்கு குக்கிங் வந்து அவ்வளோ ஒன்றும் ஃபன்னா இல்ல. ஏன்னா பொண்ணே ஒரு மாதிரி சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கிற, எப்பவுமே நீ இந்த மாதிரி இருக்க மாட்டியே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும். ஆனா இன்னைக்கு உன்னை நான் சாப்பிட கூப்பிட்டது அப்படின்னு ஞாபகம் இருக்குதா? முத நாள் என் சாப்பாடை சாப்பிட்டு பார்த்து கேவலமா இருக்குதுன்னு சொன்னேன்ல, இப்ப அதே வாயால என் சாப்பாடை நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கிறேன் பாருன்னு அவன் அந்த இடத்துல சாப்பாடை ரெடி பண்ணி கொடுக்க, அந்த சாப்பாடுல அவன் இந்த முட்டையை வந்து ஆட் பண்ணியிருப்பானா. ஆனா அந்த முட்டையை பிரிக்கும் போது உள்ள இருந்து வர அந்த யோக் இருக்குதுல்ல, அந்த மஞ்சக்கரு அது வந்து லிக்விடாவே இருக்கும். இது எப்படி அப்படின்னு ஈவன் அதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹாஸ்டல் பசங்களுக்குமே புரியலையா எப்படி பண்ணிருப்பானு. அதே மாதிரிதான் எரினாவும் ஷாக் ஆகிட்டு இருக்க. நம்ம ஹீரோ தான் சொல்றான், நான் அது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தப்பான்னு. ஏற்கனவே முட்டையை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்திருக்கானாமா. சோ அதனால ஒன்ஸ் அதோட ஓட மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதை கொண்டு போய் எண்ணெயில போட்டு வருத்தான் அப்படின்னா அந்த யோக் தான் ஏற்கனவே ஃப்ரீஸ் ஆயிருந்திருக்குமே. சோ எண்ணெயில போட்டு எடுக்க அது திருப்பியும் லிக்விடா மாறி இருந்திருக்கும். அந்த மாதிரி அதை ரெடி பண்ணி இருந்திருப்பான். இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதுதான் நம்ம ரியோகா பொண்ணுக்கு ஞாபகம் வருது, ஆமா இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவன் இந்த மாதிரி ஏகப்பட்ட முட்டைய டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருந்தாங்க போது இதை கேட்டோடனே நம்ம இசாக்கோ ஐயோ இந்த மாதிரி எரினா எப்பவுமே ஹை குவாலிட்டியான இன்கிரீடியன்ஸ் பயன்படுத்துற மாதிரியான சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, லோ குவாலிட்டியான சாப்பாடு சாப்பிட்டு அவங்க என்னைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களேன்ட்டு வேகமா எரினாவை தடுக்கிறதுக்காக வருவாங்களா. ஆனா எரினா அந்த இடத்துல சாப்பிட்டுருவா. அதை சாப்பிடும் போதே தெரியுது அது பயங்கர சீப்பான இன்கிரீடியன்ஸ் தான் அவன் யூஸ் பண்ணியிருக்கான்னு. இருந்தாலும் அதோட டேஸ்ட அச்சுக்கவே முடியல. சோ அது பயங்கர சூப்பரா தான் இருக்குது, அதை மறுக்கவும் முடியல. சோ நம்ம ஹீரோவுமே அதை எப்படி மேக் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அதுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பானா. ரொம்ப முக்கியமா அவன் எதுக்கு இந்த முட்டையை வச்சு சமைச்சான் அப்படின்னா ஏற்கனவே முட்டையை வச்சு தான் அவன் ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பான், உன்னோட சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பான். சோ அதை பழி வாங்குற விதமா தான் கர்மா இஸ் பேக்குங்கிற மாதிரி நான் திருப்பி முட்டையை வச்சு சமைச்சு வாயிலே நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சேன். சரிடா அதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் எப்படி இந்த புதுசான ஐடியாலாம் நீ யோசிக்கிற, உனக்கு எப்படி இது தெரியுது, ஒருவேளை உண்மையிலுமே இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆக்சுவலி நான் புதுசா ஏதாவது ட்ரை பண்ண அப்படின்னா அது நல்லா வருமா நல்லா வராதா அப்படின்னு சொல்லி எனக்கு பெருசா ஐடியா இருக்காது, 50-50 தான். அது மட்டும் இல்லாம அந்த சாப்பாடோட டேஸ்ட் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப சமைக்கிறதுல எது ஃபன்னு சொல்லியிருந்திருப்பானா. இதே மாதிரியான ஒரு கேள்வியை எரினா நம்ம ஹீரோவோட அப்பா கிட்டையுமே அன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்டு போது அவருமே அதை தான் சொல்லியிருந்திருப்பாரு, எனக்கு சமைக்கும் போது இந்த சாப்பாடு நல்லா வருமா நல்லா வராதா அப்படின்னு சொல்லி பெரிய கெஸ் எல்லாம் இருக்காது, எல்லாமே 50-50 தான், எண்ட் ரிசல்ட் இப்படிதான் இருக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா சமைக்கிறதுல எது ஃபன்னு சொல்லியிருந்திருக்கேன். சோ ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குதுன்னு ஒருத்தர் நம்புறாங்க அப்படின்னா அவங்களால என்னைக்கும் முன்னேறவே முடியாதுங்கிற மேட்டரை நம்ம எரினா கத்துக்கிறத மட்டும் இல்லாம அவங்க அப்பா இது வரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களையும் வந்து அவ ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ நம்ம ஹீரோவும் ஓகே ரொம்ப நேரம் சாப்பிட்டுக்கிறேன் பதில சொல்லு அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்க, அவ பதில் சொல்லாம நாளைக்கு காலையில வேகமா ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லாரையும் ஒன்னா கேதர் பண்ண சொல்றாளா. சரின்னு அடுத்த நாள் காலையில குளிர்ல எல்லாரும் வந்து நின்னுகிட்டு இருக்கிறாங்க. எரினாவும் ஒரு மைக்ரோபோன் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க யாருமே அடுத்து நடக்க போற அட்வான்ஸ்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணாம விட்டுறாதீங்க, நாம அவங்க சொல்ற மாதிரி சமைக்கல அப்படின்னா நம்மள ஃபெயில் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சும்மா நம்மள மிரட்டி இருந்திருக்கலாம். பட் ஒரு உண்மையான குக்கிங் அப்படிங்கிறது நம்மளோட வெரி ஓன் ஸ்டைல தான் உருவாகும் அப்படின்னு பயங்கரமா மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இவ வர வர ஹீரோ மாதிரி பேசுறா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் யோசிக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.